Hi friends, Smiley Kutam channel and now we will soya 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. soya 65 செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் soya ஒரு 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், இது கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, soya sauce 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகணும். தண்ணி கொதிக்குது. இது போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்லேயே வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வெந்துடுச்சு. இதை எடுத்து தண்ணியில் பச்சை தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இந்த மாதிரி புழிஞ்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியிலேருந்து புழிஞ்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி 2 2 கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி மசாலா போட்டு பிசைஞ்சிக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர், மைதா, இஞ்சி பூண்டு விழுது, சோயா சாஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாக்கி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இதை போட்டு எடுத்துடலாம் பொரிச்சு. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க லைட்டாக. இது நான்வெஜ் சாப்பிடாத நேரத்தில் இது சிக்கன் 65 மாதிரி சாப்பிட்லாம். பசங்களுக்கு சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாலும் சாப்பிட்லாம். இது ஒரு 1-1.5 நிமிஷத்துலேயே சாயந்தரம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூடான சுவையான soya 65 ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.